குழந்தைங்க வெரி வெரி ஸ்மார்ட். அவங்க வந்து நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பண்ணுற விஷயத்த நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாமல் நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நம்ம சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணணும், அதுதான் இன்னைக்குள்ள வீடியோவாக இருக்க போகுது. குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், அவங்க விளையாடுறத ரசிப்போம். ஆனால் நம்ம டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்ம வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக வந்து ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணும்போது டீச்சர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து க்ளீனப்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. க்ளீனப், ஹேண்ட் வாஷிங், பேசிக்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க, வீட்டில் நம்ம பண்ணுறதும் பார்க்குறாங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ரெகுலேஷன் போடாம, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாம அவங்கள வந்து ஃப்ரீயா வந்து நீங்க வந்து அதை வந்து பிராக்டிஸ்ல வந்து கொண்டு வர வைக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைங்க வந்து எப்போவுமே குழந்தைங்க தான், அவங்க வந்து 100% அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பிரெயினில் செட் பண்ணவே கூடாது. அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா 2-3 வீக்ஸ் வந்து விட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தான் நம்ம பிடிக்கணும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா நாளும் அவங்க வந்து இப்படி ஆர்கனைஸ்டாக பொறுப்பாக வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். குழந்தைங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்களும் சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் நிறைய டைம் கொடுங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி குழந்தையோட சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அடுத்தது எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ அது ப்ராக்டிஸில் வந்து அது கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரைப் பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ இதை க்ளீன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவே கூடாது. குழந்தைங்க வெரி வெரி ஸ்மார்ட். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பண்ணிவிட்டு அவங்களே வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்மள்ட்ட திருப்பியே கேட்பாங்க. அப்போ வந்து நம்மளால எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஸோ பிரைப் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு க்ளீனப் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ரூல்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து போடக்கூடாது அட் இனிஷியல் ஸ்டேஜ். அது வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆகும் அண்ட் அவங்கள வந்து டிமோட்டிவேட் தான் பண்ணும். ஸோ ரொம்ப ஃப்ரீ ஸ்டைல் தான் வந்து ரொம்ப சேஃப் சைட் அண்ட் ரொம்ப ஹாப்பி ஸ்டைல் கூட. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, அந்த வேலையை நல்லா இன்வால்வ் பண்ணி செய்வாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து க்ளீனப் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க க்ளீனப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோ இன்வால்வ் ஆகிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப சூப்பர் சிம்பிளான மெத்தடில் தான் உங்கள் டாய்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மெத்தட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய டாய் ஆர்கனைஸ் வந்து லிவிங் ரூமில் ஒரு கார்னரில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பின்னில் தான் வந்து எல்லா டாய்ஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பின் வந்து டெடிகேட்டட் டு இமேஜினேஷன் பிளே. ஸோ இமேஜின் பிளே வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷிங், அப்புறம் ஷேப்ஸ், அதுக்கப்புறமா அங்கே இருக்க நிறைய இமேஜினேஷனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நான் வந்து அங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ அவர் வந்து ஏதாவது ஷாப்பிங் பிளேஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா ஃபிஷிங் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இருந்தால் அப்படின்னா இந்த பேஸ்கெட் தான் ஃபஸ்ட் வந்து எடுப்பார். ஏன்னா குட்டி குட்டி ஐட்டம்ஸாக இருக்கனால நான் தனித்தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். க்ளீனப்பில் மட்டும் நம்ம வந்து ரொம்ப ரூல்ஸ்லாம் வந்து வைக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வைக்கணும், ஷேப்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வைக்கணும் அட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. நீங்கள் இதுவே ஒரு பின்னில் நீ மொத்தத்தையும் போட்டு வச்சுரு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும்போது அந்த பின்னை எடுத்து நீனே டீக்ளட்டர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து குழந்தைங்களுக்காண்டி நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சார்ட் அவுட் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு இன்வால்வ் பண்ண வைங்க. அதுக்கப்புறமா சார்ட் அவுட் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம டாய்ஸை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு 3 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த 3 வயசுக்கு தகுந்த மாதிரி 3 வயசுக்கு தகுந்த விளையாட்டு தான் அவங்க வந்து விளையாடணும். ஸோ டாய்ஸுமே வந்து நம்ம அப்படி தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ 3 வயசான குழந்தைங்களுக்கு நிறைய இமேஜினேஷன் பிளே இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஃபைன் மோட்டார்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும், ஓரளவுக்கு பென்சில் பிடிக்க தெரியும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இந்த காரு ட்ரக்கெல்லாம் வச்சு விளையாடுறதோட அவங்க இந்த பிளேடோ அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நிறைய வந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் வந்து டாய்ஸில் வந்து வச்சுருக்கணும், ப்ளே ஏரியாவில் வந்து வச்சுருக்கணும்.
நான் வந்து லிவிங் ரூமில் ஒரு கார்னரில் தான் ப்ளே ஏரியா செட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் ப்ளே ரூம் தனியாகவே இருக்கும். குழந்தைங்க விளையாடினாங்க அப்படின்னா வெளியே வந்து மெஸ்ஸாக இருக்காது, அந்த ரூம்குள்ளே தான் எல்லா மெஸ்ஸும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். நல்லா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வந்து அங்கேயும் போய் விளையாடாது, அங்கே போய் சும்மா அப்படியே பார்த்துட்டு போர் அடிச்சுட்டு அப்படி தான் வெளியே வரும். ஸோ டாய் மினிமலிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க வந்து இன்வால்வ் பண்ணி விளையாடணும், இல்லை நான் வாங்கி கொடுக்குற டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டாய் மினிமலிசம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க இன்வால்வ் பண்ணி விளையாடுவாங்க. எல்லா மாமிஸும் வந்து இந்த ஹிடன் கார்னர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிடன் பண்ண குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக வந்து அந்த விஷயத்தை வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கிடைக்காத பொருளை திடீர்னு அவங்க கையில் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க செவத்தில் கிறுக்கிறதோ இல்லைன்னா எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணி வைக்கிறதோ அது வந்து நடக்கும் கண்டிப்பாக. அதனால குழந்தைங்களோட கண் எதிர்க்கையே நீங்கள் வந்து இந்த கிரையான்ஸ் அப்புறம் அவங்க உடச்சிருவாங்க நீங்கள் நினைக்கிற திங்ஸ் எல்லாமே வைங்க. அவங்க கண்டிப்பாக அதை வந்து தொடவே மாட்டாங்க, ஏன்னா பார்த்து அவங்களுக்கு பழகி போயிடும். அதனால அது அங்கே தானே இருக்குது, சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருவாங்க. ஸோ அதனால அவங்க கண்ணு முன்னாடி எல்லா திங்ஸும் வந்து வைங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து செக் பண்ணுங்கள். நான் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே பண்ண ஆக்டிவிட்டீஸ், பேரண்டிங் ரிலேட்டட் டாபிக்ஸில் நான் பேசின விஷயம் எல்லாமே லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 by 1 பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்குறேன் குழந்தைக்கு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய ஸ்கில்ஸ் லைக் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் பற்றியும் நான் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது நம்ம பேப்பரில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் வந்து தொலைஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஃபோல்டர் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தொலையாமல் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபோல்டர் வீடியோ வந்து போடுறேன். திங்க் எல்லார் வீட்லேயும் ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீக்ரெட் பாக்ஸில் தான் நம்ம அந்த கிரையான்ஸ், பெயிண்ட் ப்ரஷ், க்ளூ, சிசர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். குழந்தைங்க வந்து எடுத்து அதை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, எல்லா இடத்துலையும் கிறுக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க கண்ணு முன்னாடி நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அவ்வளோவா செவுத்தில் வந்து கிறுக்க மாட்டாங்க, அதை வந்து ரொம்ப வந்து உடைக்கலாம் மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரெஜலான திங்ஸை வந்து மறைச்சு வைக்காமல் கண்ணு முன்னாடியே வச்சு பாருங்களேன். அவங்க வந்து அதுக்கு மேலே பெருசாக வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒர்க் ஆகிச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வரக்கூடிய எல்லா டாய்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி கிழிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ்க்கு வந்து மாற்றிடுங்க, வேறு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்க்கு வந்து மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஜைலாக இருக்க திங்ஸ் லைக் இந்த பசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், கிழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒழுங்காக ஃபிட் ஆகாது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிப்லாக் பேக்கை யூஸ் பண்ண காட்டிலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸோ இல்லை கண்டெய்னரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பழைய திங்ஸ், பழைய பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஜிப்லாக் பேக் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க வந்து விளையாடிட்டு அது ஜிப்லாக் பேக்கில் வந்து ஒன்றா போடணும் அப்படின்னா செம்மையாக கடுப்பாயிருவாங்க. இதுவே நீங்கள் வந்து கண்டெய்னரில் மொத்தமாக போட்டு வை அப்படின்னாங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அழகாக வந்து ட்ரெயின் அழகாக செட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் அவங்களே பிரேக் பண்ணி அவங்களே போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டெய்னர் பாக்ஸே வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரிஜினல் பேக்கெட் வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர் பேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஜிப்லாக் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம டாலர் ட்ரீலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர், பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் ஜஸ்ட் $1 வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நிறைய பேட்டரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. பேட்டரி போட்டுச்சு அப்படின்னா அதோட வேலை வந்து அது வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அது விஷுவலுக்கு தான் ட்ரீட், நாட் லைக் அவங்க எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குலாம் அவங்களுக்கு வந்து அது பண்ணவே தேவையில்லை. ஸோ குழந்தை வந்து விளையாடும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து தெரியணும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தைங்க வச்சு அதை வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் வந்து டாய்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வாங்கி கொடுக்கணும். ஸோ அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டுமே தான் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் அண்ட் அவங்களோட இமேஜினேட்டிவ் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகும். எல்லா டைமும் நம்மளால் எல்லா திங்ஸும் வந்து வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ ஏதாவது ஒரு DIYs குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுங்க. ஸோ தட் அவங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க, நம்மளுக்கும் வந்து ஜாலியாக இருக்கும் அது செய்யும் போது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைங்க எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க, நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா அவங்க வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுறதுனால அவங்க ஸ்மார்ட்னஸ் வந்து ஆக மாட்டாங்க. டாய் மினிமலிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு வந்து எல்லா டாய்ஸும் வாங்கி கொடுத்து அதை விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுறதோட குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக டாய்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க விளையாடுறத பார்த்து நம்ம ரசிக்கலாம். அதனால் டாய் மினிமலிசம் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க.